காசி ராமேஸ்வரம் சென்று கர்ம விளக்கம் புத்தகம் கிடைக்கும் என்று காசி ராமேஸ்வரம் சென்று வந்தேன். இருந்தாலும் புத்தகம் இல்லை ஐயா. ஆனாலும் நமது மாட மாளிகையில் மறுக்கும் பொழுது நமது நாட்டு மக்களுடைய குழந்தைகளை சரசரையாக தப்பி கொஞ்சம் பேசுறாங்க. நாட்டு மக்களுடைய குழந்தைகள் சரசரையாக பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருக்கிறதா அதை பார்த்தால் என் மனம் எவ்வாறு இயங்கு தெரியுமா? 5 ரூபாய் செப்பு கூட மாயவாரே அரசால வில்லே இல்லே 5 ரூபாய் செப்பு கூட மத்திரியே அரசால வில்லே இல்லே அரசால வில்லே இருந்தா மாயவாரே அர்த்த வீடு தேட மாட்டே அப்ப அரசால வில்லே இருந்தா மத்திரியே அர்த்த வீடு தேட மாட்டே 8 ரூபாய் செப்பு கூட மாயவாரே ஏடறிய வில்லே இல்லே 8 ரூபாய் செப்பு கூட மத்திரியே ஏடறிய வில்லே இல்லே ஏடறிய வில்லே இருந்தா மத்திரியே எடறிய தேட மாட்டே ஏடறிய வில்லே இருந்தா மத்திரியே எதிரறிய தேட மாட்டே 10 ரூபாய் செப்பு கூட மத்திரியே பாதையெல்லாம் பண்ணி கூட 10 ரூபாய் செப்பு கூட மத்திரியே பாதையெல்லாம் பள்ளி கூட பாதையெல்லாம் பள்ளி கூட மத்திரியே பறிக்க ஒரு வில்லே வில்லே பாதையெல்லாம் பள்ளி கூட மத்திரியே படிக்க ஒரு வில்லே இல்லை படிக்க ஒரு வில்லே இருந்தா மத்திரியே பகையாளிய தேட வாடே படிக்க ஒரு வில்லை இருந்தால் மத்திரியே பகையாளிய தேட மாட்டேன் என்ன செய்வேன் அப்ப என்ன செய்வேன் மத்திரியே ஏழு அறிவதற்கும் படிப்பதற்கும் புத்தகம் இருந்தது பகையாளியை நம்ப முடியலை எதிராளியை நம்ப முடியலை ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எதிராளிகளையும் பகையாளிகளையும் பங்காளி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஆனாலும் இங்க இருக்கிற நாட்டு மக்களை ஒவ்வொரு தங்கள் வாசிகளை சொத்து சேர்த்து வச்சிருப்பார்கள் இல்லை சேர்த்து வச்சிருப்பார்கள் ஆனாலும் நான் மன்னனாக இருந்தாலும் எனக்கு நிச்சயமாக மகன் பிறப்பான் என்ற இயக்கத்தில் எங்கெங்கெல்லாம் மரங்கள் என்று தெரியுமா மந்தையோர மாங்கா மரம் மண்ணிலல்ல வில்லே வில்லே அந்த மந்தையோர மாங்கா மரம் மந்திரிய மண்ணுதல்ல வில்லே இல்லே மண்ணிலல்ல வில்லே இருந்தா மந்திரிய மண்ணினாடு வரமாட்டே அந்த மண்ணுதல்ல வில்லை இருந்தால் மந்திரிய மணியன் மதிக்கினாடு வரமாட்டே கொல்லையோர கொய்யா மரம் மந்திரிய கொல்லி வைக்க வில்லே இல்லை அந்த மந்தியோர மாங்கா மரம் மந்திரிய கொல்லி வைக்க வில்லை இல்லை கொல்லி வைக்க வில்லை இருந்தா மந்திரிய குழம்பினாடு வரமாட்டே அந்த கொல்லி வைக்க வில்லை இருந்தால் மந்திரிய குழம்பினாடு வரமாட்டே மண்ணை செல்வதற்கு கொள்வதற்கு புத்திரபகம் என்றால் மயங்க அழிக மாட்டேன் குளிக்க இறங்க மாட்டேன் ஐயா ஆனால் ஒரு மனிதனாக பத்தோட கடைசியில் மன்னதற்கும் கொல்லி புத்திரத்தை வேண்டும் அதுக்கு கூட விதியப்பட்ட என்ன பாவம் செய்யணும் தெரியவில்லை ஒருவருக்குள்ள வாரி வாரி அன்னதானம் சொன்னதான சொல்கிற 32 வகை தானத்தோட வாரி வழங்கி கொண்டுதான் இருந்தேன் இருந்தாலும் நாட்டு மக்கள் என்ன தெரிந்தார்கள் சனீஸ்வர பகவானுக்கு அன்னம் படைத்தால் கர்மம் விலகும் புத்தகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதை நம்பி ஆளாச்சரிகரிச்சு வச்ச சாதோ கரி அங்கே ஆடா கரிகே மத்திரியே ஆக்கி வச்ச சாதோ கரி ஆக்கி வச்ச சாதே கர மத்திரியே காகங்கள் உண்டே அங்கே ஆக்கி வச்ச சாதோ கரி மத்தாலே மகள் உண்டே பொங்க கரிகரிச்சி மத்திரியே பொங்கி வச்ச சாதோ கரி அடி பொங்க கரிகே
சாதத்தை காக்கைக்கு வைக்காத காக்கை உண்ணாமல் பறந்தோடுகிறது. என்ன பாவம் செஞ்சு தெரியவில்லை ஐயா. ஆனாலும் இந்த வீதியில் பார்த்தால் இந்த வீதியில பூத்தே பூமி, இந்த வீதியில பூத்தே பூமி, தேவி வீட்டில் பூத்தி இருந்தா, இந்த வீதியில பூத்த பூமி, தேவி வீட்டில் பூத்தி இருந்தா, தேவி வீட்டில் பூத்தி இருந்தா, தேவி நான் வாழ மாட்டேன், பூத்தி இருந்தால் தேவி நான் வாழ மாட்டேன், பாதையில பூத்தே பூமி, ராணி வீட்டில் பூத்தி இருந்தா, இந்த பாதையில பூத்த பூமி, ராணி வீட்டில் பூத்தி இருந்தா, இந்த ராணி வீட்டில் பூத்தி இருந்தா, புலம்பி நானும் அழுக மாட்டேன், எனது ராணி வீட்டில் பூத்தி இருந்தால் நானும் அழுக மாட்டேன். இந்த வீதியில் பார்த்தால் எத்தனையோ பூக்கள் பூத்திருக்கிறது, இந்த பாதையில் பார்த்தால் எத்தனையோ பூக்கள் எல்லாம் பூத்திருக்கிறது. அப்படி பூத்த பூக்கள் இறைவனால் படைக்கப்பட்டதானே. அந்த இறைவன் அந்த செடிக்கு கருணை கட்டிருக்கின்றார், என் மனைவிக்கு கருணை கட்டவில்லை. இந்த செடியில் பூத்த பூவில் ஒரு பூவையாவது கருவாகி உருவாகி என்னுடைய மனைவியுடைய வயிற்றில் பூத்திருந்தால் என் மனைவி எவ்வாறு சுட்டு சொல்றாங்க. இப்படி நான் சென்ற வருடம் அழுது குழம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது தாங்கள் தெரியுமா மறந்துட்டீர்களா? அதாவது மன்னா எத்தனையோ ஆலைகள் சென்று வழிபாடு நடத்த பலனில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் ஒன்று இருக்கின்றது. என இஷ்டப்பட்ட தெய்வம் இருக்கிறது. குலதெய்வம் என்பது என்ன தெரியுமா? நமது குலம், அதாவது வாழையடி வாழையாக முன்னோர்களை தொண்டு தொட்டு வணங்கக்கூடிய தெய்வம், நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். இஷ்டப்பட்ட தெய்வம் என்பது நாம் விரும்பி சென்று வணங்கக்கூடிய தெய்வம் இஷ்டப்பட்ட தெய்வம். அப்படியே எல்லாருமே புத்திரபாக்கியம் இருக்கணும். யாரும் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தால் நான் சொல்வது போல செய்தால் நிச்சயமாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். எப்படி என்றால் குலதெய்வத்திற்காக 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். 40 நாள் எப்படிங்க விரதம் இருக்கணும்? அதானே. ஏன்னா பெண்களுக்கு மாதத்தில் 3 நாளும் தன்னை மாதங்களுக்கான நேரம் வரும். அந்த நேரத்தில் கணவன்மார்கள் பூஜை தொடர வேண்டும். மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இப்படி 48 நாட்கள் விரதம். 48வது நாள் அபிஷேக அலங்காரம் செய்து அலங்கார பூஜை செய்து புத்திர காமாட்சி யாகம் ஒன்று செய்தால் நிச்சயமாக புத்திரர்கள் கிடைக்கும் என்று நாங்கள் தெரிவித்தீர்கள். அது பலனாக என்னுடைய குலதெய்வமாக விளங்கப்பட்ட அந்த ஆதி பரமேஸ்வரி உமா மகேஸ்வரியையும் அந்த ஹரிராம கண்ணனையும் 48 நாள் அபிஷேக ஆராதனை செய்து புத்திர காமாட்சி யாகம் என்று செய்த காரணத்தினால் இன்றைய தின மனைவி கோட்டை கருப்பாயி நெறிமாத கர்ப்பமால் இருக்கின்ற யார் இப்பொழுதே மனைவி குழந்தை பருவம் தருவாயில் இருக்கின்றார். சரி, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் பொதுமக்கள் கொஞ்சம் சத்தம் போடாம ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏன்னா நீங்களே பேசினா நான் என்ன சொல்றேன்னு தெரியாது. என்னன்னா ஒவ்வொரு மேடையிலையும் சொல்ல வேண்டியது கடமை. அது மட்டும் இல்லை, இது உண்மை. ஏன்னா குழந்தை பைக்கு எல்லாத்தோட குழந்தை பைக்கு இருக்கணும். சில பேருக்கு தெய்வாதீனமா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட குழந்தை இல்லாமல் இருக்கும். ஆசிரமத்துக்கு தேவையில்லாமல் லட்சக்கணக்கு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணவங்க இருக்காங்க. ஆமா, வந்து நம்ம கிட்ட கேஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி யாரும் குழந்தை வைக்கம் இல்லாமல் இருந்தால் காலையில் என்னை சந்திக்கவும். ஏன்னா அந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நான் மருந்து கொடுப்பேன். சரி, பச்சிலை மருந்து 3 மாசம் குடிக்கணும். மாசத்தில் 1 நாள். அது எப்படி குடிப்பது என்றால் மாதவிலக்கான நேரத்தில் இருந்து வீட்டுக்கு தலை குளித்த பிறகு. ஆமா, அதாவது 5 நாள் 3 நாள் ஒதுங்குவாங்க. 7 நாள் இருப்பாங்க. அப்படி 5 நாள் 7 நாள் கழிச்சு வீட்டுக்கு தலை குளித்த பிறகு காலையில வெறும் வயிற்றில் அந்த மருந்து சாப்பிடணும். மாசத்தில் 1 நாள் சாப்பிட்டா போதும். 3 மாசம் தொடர்ந்து சாப்பிடணும். கண்டிப்பா. சரி, 3 மாசம் தொடர்ந்து சாப்பிடணும். நிச்சயமா 4வது மாசம் அல்லது 5வது மாசம் தான். 10 மாசம் இல்ல 100க்கு 100 அவங்க கர்ப்பவதி அடைவாங்க, தாய்மை அடைவாங்க. குழந்தை வைக்க நிச்சயம் உண்டு. ஏன்னா 100க்கு 100 இந்த தெய்வத்தின் சத்தியமாக சொல்றேன். ஏன்னா நம்பிக்கை இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை வைக்க கொடுத்து மருந்து சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை வைக்க இருக்கு. இது உண்மையான மருந்து. ஆமா, நான் சொல்லிக்கிறேன். நிறைய நம்பர் வைக்கிற வந்து சாப்பிட்டு இருக்காங்க. நாம கப்பலுக்கு சொல்றது உண்மைதான். ஆமா, நரிக்குடி பக்கத்துல நடந்து போறேன். அங்க சொக்கம்பட்டி நடந்து போயிருந்த அன்னைக்கு